குருவே சரணம். ஸ்ரீ ராகவேந்திர குரு அவர்கள் ஏறக்குறைய 350 ஆண்டுகள் கடந்து இன்றும் ஜீவனோடு பிருந்தாவனத்திலிருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அனைத்து நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பது நாம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் பிருந்தாவனத்தின் உள்ளே குருராயர் உடல் இன்றும் எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த காலத்தில் சிலருக்கு ஏற்பட்ட ஒரு அறியாமையின் குறைகள், அந்த சந்தேகத்தை தீர்க்க நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த ஒரு பதிவு. அதாவது குருராஜரின் வம்சாவளியில் வந்த ஒரு மகான் ஸ்ரீ தீரேந்திர தீர்த்தர். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜெயராமாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1775 85 வரை. இவரின் குரு பார்த்தீங்கன்னா வரதேந்திர தீர்த்தர். இவருடைய சீடர் ஸ்ரீ புவனேந்திர தீர்த்தர். இவருடைய பிருந்தாவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஹொசரெட்டி அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ஜெயராமாச்சாரியார் என்கிற தீரேந்திர தீர்த்தர் இவருடைய தந்தையின் பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர். மந்திராலயத்தில் மூல பிருந்தாவனத்தில் குருராஜருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வாதீந்திர தீர்த்தர், அந்த மகான் தான் இவருடைய தந்தை. குருராஜரின் பிருந்தாவனத்திற்கு பக்கத்தில் அமைக்கப்பட்ட அந்த ஒரு பிருந்தாவனம் பார்த்தீங்கன்னா தனக்கு பிறகு 79 வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர் இந்த இடத்துக்கு வருவார்னு சொல்லி குருராஜர் அவர் வாழும் காலத்திலேயே சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு பெருமைக்குரியவர் தான் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர். அவர் தான் குருராஜருடைய அனைத்து கிரந்தங்களையும் ஒரு சுருக்கமாக எழுதி அதை ஒரு குருகுணஸ்தவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அந்த ஸ்லோகம் பிருந்தாவனத்தின் முன்பு நின்று வாசிக்கும் போது தான் பிருந்தாவனமே ஆடியதாக ஒரு வரலாறு. இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது இளமையில் பார்த்திங்கன்னா இந்த ஜெயராமாச்சாரியார் அவருக்கு பார்த்திங்கன்னா சன்னியாசத்தில் பெருசாக ஒரு நாட்டம் இல்லை. இவருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சொற்பொழிவு, விவாதம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் தான் அவருக்கு அதிகமான ஒரு நாட்டம் இருந்தது. இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் சந்நியாசம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வரதேந்திர தீர்த்தர் சொல்லிட்டார். வரதேந்திர தீர்த்தருடைய பிருந்தாவன பிரவேசமான பிறகு ஜெயராமாச்சாரியார் அவருடைய தந்தை கூறியதை நினைவு கூர்ந்து கும்பகோணம் அந்த விஜயேந்திரர் மடத்திற்கு வரும்போது அங்கே அவர் சந்நியாசம் ஏற்றுக்கிறார். அங்கே தான் அவருக்கு தீரேந்திர தீர்த்தர் அப்படின்னு சொல்லி பட்டம் சூடுறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இவர் தேச சஞ்சாரத்தில் இருக்கும்போது அடுத்த ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு புவனேந்திர தீர்த்தர் தற்காலிகமாக பீடாதிபதியாக இருக்கார். அப்போ கும்பகோணம் வந்திருக்கிறத கேள்விப்பட்ட புவனேந்திர தீர்த்தர் இல்லை, ஏற்கனவே அவர் சந்நியாசம் வாங்கி தீரேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு நாமகரணம் சூட்டப்பட்டிருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டதை அறிந்து உடனே அந்த புவனேந்திர தீர்த்தர் அந்த தீரேந்திர தீர்த்தரை பார்க்க ஓடி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறார். அப்போ என்னென்னா, இப்போது தனது மூலராம சம்ஸ்தான பூஜையை இனிமேல் நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. அப்போது தீரேந்திர தீர்த்தர் கொஞ்ச காலம் அந்த மூலராமர் பூஜையை செய்துட்டு இருந்துட்டு இனிமேல் இந்த பூஜை முறைகளை நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் புவனேந்திர தீர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் தேச சஞ்சாரம் செய்ய கிளம்பிடுறாரு. பூனே இது போன்ற அந்த பக்கம் இருக்கிற சில வட மாநிலங்கள் அந்த பக்கம் போயிட்டு சிறிது காலம் அவருடைய தேச சஞ்சாரம் செய்து சில காலங்கள் அப்படியே கழிக்கிறார். அப்போது திரும்பவும் நம்ம இந்த ஏரியா பக்கம், அதாவது கர்நாடகா, இந்த ஆந்திரா, இந்த சைடு பக்கம் ரிட்டியில் தான் ரிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஊர்.
அந்த இடத்துல தான் வந்து அவர் தன்னுடைய விண்ணுலக இருப்பிடத்தை அடைகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா புவனேந்திர தீர்த்தர் வந்து அந்த ஒரு தேச சஞ்சாரம் தொலைதூர பயணத்தில் இருந்ததுனால தனது சுவாமியின் பூத உடலை வந்து அவர் காலகர்ஷனம் வந்து செய்து பிருந்தாவனம் பிரதிஷ்டை செய்ய முடியலை. பின்னர் வந்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய ஒருவருடைய கனவுல வந்து தனது உடலை தோண்டி எடுத்து வேறொரு இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதன்படி தனது உடலை தோண்டி எடுத்தபோது அவர் முதல் நாள் அணிந்திருந்த துளசி மாலை, சந்தனம், அட்சதை இவை அனைத்தும் அந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகும் முதல் நாள் வந்து பிருந்தாவனம் ஆகும்போது எப்படி அவர் இருந்தாரோ அதே ஒரு தேஜஸோடு இருக்கிறத பார்த்து அந்த ஊர் மக்கள் ஜனங்கள் எல்லாமே வந்து அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டியில் இருந்து பல இடத்துல இருந்து அவரோட உடலை வந்து எடுத்து வரதா நதி கரை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனம் பிரவேசம் அவர் வந்து செஞ்சு முறைப்படி எப்படி நம்ம அதை செய்யணுமோ அந்த முறைப்படி எல்லாமே வந்து செய்கிறார் புவனேந்திர தீர்த்தர். இவரின் பிருந்தாவனம் நிறுவப்பட்ட பின்பு ஒரு முழுமையான இடமாக மாறியது. மக்களின் பிரார்த்தனைகள் நிறைவேற தொடங்கியது. குருராயரின் முழுமையான ஆசீர்வாதங்களுடன் மதிக்கப்படும் ஒரு ஆன்மா என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. குரு பரம்பரையில் வந்த ஒரு மகான் தீரேந்திர தீர்த்தர். அவரின் உடல் வந்து 7 ஆண்டுகளுக்கு பின்பும் தோண்டி எடுக்கப்பட்ட போது அவருடைய உடல் எப்படி வந்து ஒரு தேஜஸ் மிகுந்து காணப்பட்டது அப்படின்னா, அப்போ குருராயருக்கு பூஜை செய்தவர் அவர் அமர்ந்த இடத்தில் அமர்ந்து பூஜை செய்த குருராயரின் பரம்பரையில் வந்த ஒரு மகான் ஸ்ரீ தீரேந்திர தீர்த்தர். அவருடைய உடலே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தேஜஸ் மிகுந்து காணப்படுதுங்கிற போது 4 யுகங்களாக இந்த பூமியில் பல்வேறு அவதாரம் எடுத்து இன்றளவும் ஸ்ரீ மூலராமரை பூஜை செய்து வரும் தனது உபாசனை மூர்த்தியாக எடுத்து இன்றளவும் வந்து மந்திராலயத்தில் இருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து அவருடைய அருளை வழங்கி கொண்டிருக்கும் குருராயரின் உடல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்மளால் வந்து யோசித்து கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு அதாவது வந்து என்னென்னா, இந்த நிகழ்வு நடந்தது வந்து தனக்கு பிறகு வந்த சீடருக்கு இப்படி ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்றபோது குருவுக்கு எந்த அளவுக்கு மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறது உலக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு செயல் தான் இந்த ஒரு விஷயம். ஏன்னா மகான்கள் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க எத்தனை காலங்களுக்கு பிறகு தன்னை எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளைகள் இடப்பட்டிருக்கோ அது பிரகாரம் நிச்சயமாக நடக்கும். இப்போவும் பார்த்திங்கன்னா மந்திராலயத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் இருந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இன்று 50 வருடங்கள் கடந்த பிறகு இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி மந்திராலயத்தில் நிற்கிறதுக்கு கூட அங்கே நம்மளுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வெள்ளம். இனி ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கும்போது மந்திராலயத்தில் எப்படி இருக்குன்னு யோசிச்சே பார்க்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து மிருத்திகா பிருந்தாவனங்கள் அமைக்கப்பெற்று ராயர் வந்து மிருத்திகை சுரூபமாக இருந்து மக்களினுடைய வேண்டுதல்களையும் அவருடைய பிரார்த்தனைகளையும் அவருடைய குறைகளையும் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த மிருத்திகை சுரூபமாக மிருத்திகை பிருந்தாவனங்கள் அங்கங்கே போய் வந்துட்டுருக்கு. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.
குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமகா. பிருந்தாவனமாயிருக்கின்றாய், ஜீவனோடு அருள்கின்றாய். துங்கா நதி ஓரம் பிருந்தாவனம், துவாரகை அருகே ராகவேந்திரம்.